ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர், பேசலாம். தைரியமாக இருங்க, நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன். நான் இல்லைங்க, ஆண்டவர் துணையாக இருப்பார். நான் வந்து ஒரு 10 பேர் அடிக்க வந்தால் ஓடுருவேன் விட்டு. ஏன்னா நான் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். புரியுதா? பொருள் நான் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். அவர் பேசுறது கேளுங்க, நான் பேசுறது கேட்காதீங்க. மனுஷன் பேசுறது வேஸ்ட்டு. என் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். எதுக்காக பயப்படுறீங்க? உங்களுக்கு எந்த இடத்துல துணை தேவைப்படுது? வேதத்தில் 365 வாட்டி பயப்படாத, தைரியமாக இரு, நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுறேன், நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொன்னாலும் பயந்து தான் இருக்கீங்க. பயப்படாதீங்க, வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். 1 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம், அதாவது 12ஆம் வசனத்தில் கடைசியில் நான் உனக்கு துணை நிற்பேன். ஓகே, 13ல் தைரியமாக இரு. ஆள் தான், வேறு எதுவுமே பேசலை. இது எங்கள் கான்வர்சேஷன் எப்படின்னா, லைக் ஒரு போருக்கு போகிறாங்க, லைக் அபிசாயும் லைக் யோவாவும் போகிறாங்க. மாற்றி மாற்றி ஆண்டவரோட தைரியத்தோட ஆண்டவர் இருப்பார் நம்ம கூட. எனக்கு எதனா வீக்கானா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு, உனக்கு என்ன வீக்கானா நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களுக்கு பேசினார். ஆனால் இங்கே ஆண்டவர் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்னா நான் வந்து துணை நிற்கிறேன், நான் நிற்கிறேன், தைரியமாக இரு. ஓகே, எந்த இடத்துல ப்ராப்ளம்? வேலை இல்லையா? வேலையில் ப்ராப்ளமா? படிக்கிறதுல ப்ராப்ளமா? திருமண காரியத்தில் ப்ராப்ளமா? கடனில் வாங்கி மாட்டிக்கிட்டியா? இதுக்கப்புறம் கடன் வாங்காத. நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேன், கடன் வாங்காது இருப்பேன், அநேகர் கடன் கொடுப்பான்னு சொல்லிட்டு பயப்படாத, நான் மாற்றி தரேன் எல்லாத்தையும். ஓகே, பிலீவ் பண்ணுறியா? என்னை விசுவாசி. நான் திரும்பியும் சொல்கிறேன், எதை குறிச்சும் பயப்படாத, தைரியமாக இரு. என் அன்பு மகனே மகளே, ஐ வில் டேக் கேர் ரெஸ்ட் ஆஃப் திங்ஸ், டோன்ட் வரி, பி ஹாப்பி வித் மை ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி என்னை மறைச்ச ஆண்டவங்களை வெளிப்படுவார்னு விசுவாசிக்கிறேன். புரியுதா? பிரதர், சிஸ்டர், பயப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, சிரிங்க ப்ளீஸ். ஓகே, இந்த நாள் எல்லாம் நான் பார்த்துருக்கு சோத்திரமாவே நல்ல இல்லையா? லவ் யூ.